நான் பதில் சொல்லியிருக்கேன். அவங்க இன்னைக்கு அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே பழிய போடுறாங்க. இன்னைக்கு 3 பேர் அவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க மேலதான் இன்னைக்கு அவங்க தான் செய்தாங்கன்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப அவங்க இனத்துக்கு அவங்க மக்களுக்கு அவங்களே துரோகம் செய்வாங்களா சொல்லுங்க? அவங்களும் அங்கேயே தான் வாழ்றாங்க. அப்போ அரசாங்கம் இதை திசை திருப்ப, வேற யாரோ செய்த தவறையை திசை திருப்ப செய்கின்ற ஒரு நாடகமா தான் இருக்குங்க இது. அதனால சிபிசிஐடியில சிபிஐ இதை விசாரிச்ச உண்மையில யார் இந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ, உண்மையிலேயே அங்க யார் இந்த தவறை செய்தார்களோ அவங்களை உண்மையில் கண்டறிஞ்சு அவங்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைமை. அது சிபிஐயோ சிபிசிஐடியோ உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும். யார் அதை செஞ்சாங்கன்றதை விட்டுட்டு திசை திருப்ப கூடாது. யார் செய்தார்களோ அவங்களுக்கு உரிய தண்டனை நிச்சயம் இந்த அரசாங்கம் தரணும், கால தாமதம் இல்லாமல். பெரியார் குறித்து இந்த பெரியாரு, அம்பேத்கர், பெரிய பெரிய தலைவர்கள் அவங்கெல்லாம் நம்மெல்லாம் அவங்கள பத்தி பேசவே கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்து சரித்திரத்தை இந்த பூமியில செஞ்சுட்டு மறைஞ்சிட்டாங்க. எப்பொழுதுமேங்க மறைந்த தலைவர்களை பற்றி நம்ம தவறான கருத்துக்களை பதிய வைக்க கூடாது. இப்ப இருக்கின்ற ஆட்சியை பத்தி, இப்ப இருக்கிற அரசியலை பத்தி, இப்ப இருக்கிறத பத்தி பேசுங்க. எந்த மறைந்த தலைவர்களை பத்தி பேசுகின்ற அருகதையோ யாருக்குமே இங்க கிடையாது. அவங்கள ஹிஸ்டரியை உருவாக்கிட்டு போயிட்டாங்கல்ல, நீங்க எதுக்கு அங்க குறை சொல்றீங்க? அதனால தப்புங்க யாரா இருந்தாலும். அதனால தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து தலைவர்கள் மீது நாங்க மரியாதை வச்சிருக்கோம். அந்த மாதிரி தவறான பதிவுகள் போடுவது தவறான விஷயம். வந்திருக்காருங்க, வரணும், இந்த மாதிரி வரணுங்க, களத்துக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், தேர்தல்கள் சந்திக்கணும், நிறைய சவால் இருக்கு. நாங்க 20 வருஷம் ஆயிடுச்சுங்க, அவர் இப்பதான் வந்திருக்காரு. வாழ்த்துக்கள், நிரூபிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. சரிங்களா? அதே மாதிரி ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் ஒருத்தர் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு. அவரை நம்மளுடைய சபாநாயகர் என்ன சொல்றாரு, தம்பிங்கிறாரு. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, திமுக அனுதாபிங்கிறாரு. அப்போ இது என்ன உதாரணம்னு புரியல. தப்பான ஒரு விஷயங்க நடக்குது. யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை தரணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது மாதிரி ஒரு முன்னுதாரணமா இருக்க வேண்டியவங்களே அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறது தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கு. ஏன்னா மயிலாடுதுறையில இன்னைக்கு பல லட்சம் ஏக்கர் நிலம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நேரடியாக பார்த்து நம்ம விவசாய மக்களுக்கு ஆறுதல் சொல்லி, அவங்களுடைய ஆறுதல் சொல்லுவதற்கும் இந்த விளை நிலங்கள் எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்குன்றத பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு நான் நேரடியா வந்திருக்கிறேன். அதனால இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும்னா, மயிலாடுதுறை மாவட்டத்துல 18ஆம் தேதி ஒரு நாள் மழை 22 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அதுல அறுவடைக்கு தயாராக இருந்த நிலம் 66,000 ஹெக்டேர் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1,50,000 ஏக்கர் பாதிப்புக்குள்ளாகி 80,000 ஏக்கருக்கு மேல முற்றிலுமாக அழிகின்ற ஒரு சூழ்நிலையை இங்க நம்ம பின்னாடி பாக்குறோம். தரங்கம்பாடி தாலுக்கால 15,000, சீர்காழி தாலுக்கால 12,000, கொள்ளிடம் தாலுக்கால 20,000 ஏக்கர், மயிலாடுதுறை தாலுக்கால 15,000 ஏக்கர், குத்தாலம் தாலுக்கால 12,000 ஏக்கர் பாதிப்படைஞ்சிருக்குங்க. மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நெற்பயிர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, திருவெண்காடு, பூம்புகார், ஆக்கூர், செம்பனாராயல் கோயில், திருக்கடையூர், மங்கை நல்லூர் ஆகிய பகுதிகளில் மத்திய குழு 23ஆம் தேதி ஆய்வு செஞ்சாங்க. அது நானும் பார்த்தேன். ஆய்வு செஞ்சுட்டு போனாங்க. அதுக்கான என்ன இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேதி 2 நாள் ஆயிருக்குது. ஏன் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா, இதை நிச்சயமாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் விவசாயிகளின் என்னுடைய நிலைமையையும் இவர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதையும் நேரடியாக உங்களோட இதை எடுத்தாதான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மத்திய குழுவிடம் நம்ம விவசாய மக்கள் கேட்டிருக்காங்க, 22% ஈரப்பதத்தோடு இருக்கிற நெல்லை நீங்க கொள்முதல் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க 18% வரைக்கும் தான் கொள்முதல், அதாவது ஈரப்பதம் 18% வரைக்கும் தான் கொள்முதல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மத்திய குழு இப்ப ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். யாரும் ஒண்ணு வானத்துல இருந்து குதிச்சுல. பாருங்க, இந்த நிலத்தை பாருங்க, இந்த பயிரை பாருங்க எப்படி இருக்கு. எனக்கே கண்ணுல தண்ணி வருது இங்க இருக்கிற நிலத்தை பார்த்தா. அப்ப இவங்க எல்லாம் விவசாயிங்க. இங்க அவர் பெரியவருங்க
இந்த நிலத்துக்கு சொந்தக்காரரு ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. அந்த நிலம் வந்து பயிர் முத்தி அது கைக்கு கிடைக்கிறப்போ மழை வெள்ளத்தால பாதிச்சு மொத்தமாக அழிஞ்சிருதுன்னா அப்ப அவங்க எங்க போவாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன? இன்னைக்கு லஞ்சம் வாங்குறவங்களும் ஊழல் பண்றவங்களும் கனிம வள கொள்ளை பண்றவங்களும் டாஸ்மாக்ல மது விற்கிறவங்களும் கொள்ளைக்காரனும் வாழ்கின்ற இந்த பூமியில அந்த மக்களுக்கு சோறு போடுற விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியார். விவசாயிகள் நம்ம சேத்துல கால் வச்சாதான் நம்மள சோத்துல கை வைக்கவே முடியும். எல்லாருமே விவசாய குடும்பத்துல இருந்தா இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கோம். கேப்டனும் சரி, நானும் சரிங்க, விவசாய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க. விவசாயிகளுடைய கஷ்டம் என்ன என்பதை 100% எங்களுக்கு தெரியும். அதனாலதான் தலைவர் எப்பயுமே சொல்வார், ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய பணிகள் அத்தனையும் கிராமங்களிலும் விவசாய மக்களுக்கிடம் தான் ஒரு முதலமைச்சரா என்னுடைய ஆய்வோ பணியோ இருக்குன்னு எவ்வளவு சொன்னார். ஆனா அப்ப மக்கள் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு அவர் இல்ல, இப்ப புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு வைரத்தை இழந்துட்டோமேன்னு இன்னைக்கு மக்கள் ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க கோயில்ல, கேப்டன் கோயில்ல தினந்தோறும் 3000 இருந்து 10,000 பேர் வந்து டெய்லி தரிசிக்கிறாங்க. அன்னதானம் நடக்குது. இன்னைக்கு வர அத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க. ஒரு நல்ல தலைவரை இழந்துட்டோம். மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இனி வரப்போற 2026ல இனி இந்த மாதிரி சேதங்கள் விவசாயிகளுக்கு இந்த பாதிப்பு இல்லாத வரைக்கும் ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கணும். நம்ம முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் சொல்வார், நானும் டெல்டாக்காரன் தான் ஒரு வசனம் பேசிட்டு போயிடுறாரு. அவங்க எல்லாம் வரணும். இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற ஒரு முதலமைச்சரோ அமைச்சர்களோ எம்எல்ஏவோ யாருமே இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்க்கலன்னு விவசாயிகள் என்கிட்ட இப்ப சொல்றாங்க. ஏன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, வந்த பிறகு ஒரு நிலைப்பாடா? யார் இதெல்லாம் செய்யணும்? ஆட்சியில இருக்கவங்க தான் வந்து செய்யணும். ஏன் இங்கெல்லாம் வந்து இந்த விளை நிலங்கள்லாம் எவ்வளவு பாதிச்சிருக்கு, விவசாயிகள் நிலை என்ன அப்படின்றதெல்லாம் ஏன் ஆய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு உரிய நிவாரண நிதி தர மாட்டேங்கிறாங்க? இப்ப எல்லா விவசாயிகளோட பேசிட்டு தான் நான் பிரஸ் மீட்டை அட்டென்ட் பண்றேன். அவங்க சொல்றாங்க தெளிவாக, இன்சூரன்ஸ் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 38,000 ரூபாய் செலவு பண்ணி தான் இந்த நெல் பயிரை அவங்க பயிரிடுறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000 பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் வந்து 22% ஈரப்பதத்தோடு இருக்கின்ற நெல்லை வந்து அரசாங்கம் கொள்முதல் செய்யணும். இப்படி தொடர்ந்து இப்பதான் பெங்சல் புயல் வந்து போச்சு, எல்லா நிலமும் பாதிச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு 18ஆம் தேதி பெஞ்ச ஒரு மழையில இன்னைக்கு இத்தனை ஏக்கர் இல்ல 1.5 லட்சம் ஏக்கர் வந்து பாதிச்சிருக்கு. கண்ணகுடி, கில்லூர், மாத்தூர், கச்சரமலை, அந்த வராது. மூட்டை போட்டு மூட்டை மூட்டையில மூட்டையில எப்படி வாங்க மேடம். வயலை காட்டணுங்க, வயலை காட்டாம வயல எடுக்கணுங்க. அங்க போய் பின்னாடி போய் நின்று கையை உள்ள எடுப்பா. வடிகால் வசதி கிடையாது. வடிகால் வசதி தண்ணி ஒரே நேரத்தில் வடிய மாட்டேங்குது. இப்போ ஒரு நாள் வடி இருக்கு, ஒரு வாரமா இருக்குது. எல்லாமே அப்படிதான் இருக்கு. எல்லாமே அழுகிருமே. இந்த பகுதியை விட்டு ஒரு 4,000 ஏக்கர் இப்படியே போயிடுச்சு. சார் கிருஷ்ணன் சார், இதுக்கு மேல வந்து இது ஒன்றும் அறுவடை பண்ண முடியாது. அப்படியே 40 சதம் இந்த வருஷம் எங்களுக்கு விவசாயம் தாங்க பண்ணலாம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுங்க? 30,000 ரூபாய் கொடுத்தா அதே மாதிரி ஜனவரி மாதம் போயிடுச்சு. அறுவடைக்கு நேரம் வீணா போயிடுச்சு. எங்க ஏற்பாடு வயலோட விவசாயம் கொடுங்க. அவரு எங்க விவசாயி ஐயா ஐயா எல்லாமே தண்ணி பயிர்ல கொஞ்சம்
கண்டுமுறைகள் ஒரு 42 கிராமங்க. ரொம்ப வருஷம் எனக்கு கடைமுறை பகுதி. எங்க மேல உள்ள மயிலாடுதுறை மாவட்டம் வந்து கடைமுறை பகுதி இருக்கிறதுனால தஞ்சாவூர் மழை பெஞ்சாலும் எங்க மாவட்டம் தான் வந்து பாதிக்குது. அவங்க எப்படி கண்டுகிட்டு இருக்காங்க? தைரியமா இருங்கயா, மனசு விட்டுறக்கூடாது எல்லாரும். இதெல்லாம் நம்ம பார்த்து குழந்தை வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம். குழந்தைய பார்த்து வளர்க்குற வருஷத்துல கடல் மாதிரி அதிகமாயிட்டு இருக்கு, சாகுபடி அதிகமாயிட்டு இருக்கு. இது மிஷின் வச்சு அறுத்தாலும் வந்து ஏக்கருக்கு 5000 வருது, 10,000 ஆகும் எங்களுக்கு மிஷின் செலவு. இந்த வக்கியல் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். மாதிரி தீவனமும் கிடையாது இந்த வருஷம். தீவனமும் பாதிக்கப்படுச்சதுனால தீவனம் பாதிக்குது, நெல் பயிர் பாதிச்சிருச்சு, எல்லாமே மொத்த சுத்தி இருக்கிற அத்தனை கிராமம் எல்லாமே பாதிச்சிருக்கு. நாலா பக்கமா ஒரு 38 கிராமம் ரொம்ப பாதிச்சு. பார்த்து விவசாயம் பண்ணி கடைசி ஒரே நாள்ல மனுஷன் 3 நாள் எழுந்திருக்கவே சரிங்க. அதுக்குதான் நான் வந்ததே இன்னைக்கு, புரியுதுங்களா? எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்கு தான் நான் வந்ததே. இவ்வளவு தூரம் பயிர் பண்ணி இருக்கிறீங்க, அந்த பயிரை வந்து ஒரு குழந்தை மாதிரி நீங்க வளர்த்து கைக்கு கிடைக்கிறப்ப இப்படி ஆகுது, எவ்வளவு மன வருத்தத்தை கொடுக்கும் இல்லையா? எங்க பகுதியில் ஒரு வாழ்வாதாரம் கிடையாதுமா. விவசாயம்